வந்துட்டு இருக்கோம். நேற்று லைவ் பண்ணோம். வரலன்றீங்க எப்படிங்க? வீடியோ கட்டுறீங்க வாங்கடா. எப்படி நீங்கள் வரலன்றீங்க? எடுத்தோன்னே பேசக்கூடாது சார். ஏங்க நிற்கிறோம், போராட்டம் நடத்துகிறோம், வழக்கு நடத்துறீங்க, பேட்டியாக எடுக்க போட்டீங்களா? பேட்டியாக எடுக்க போட்டீங்களா? வரலன்றீங்க நீங்கள். ஏங்க நான் கேட்குறேன், எந்த கேஸுமே வரல. மக்களுடைய ஆவணங்கள் எதுவுமே வரல. பாருங்க வரல நம்பி சொல்றீங்க. நீங்க வந்து வழக்கு நடத்திட்டு இருக்கு, எந்த விவரமும் வெளியே வரல. எந்த விவரம் வரல. எதுவுமே வெளியே வரல. நீ பேசலாம் பேசணும். அது ஒரு வாரமா வர்றாங்க. ஒரு வாரமா எடுக்கல. பாருங்க எத்தனை நாள் கேட்டு இருக்காங்க? 2 வருஷமா நின்றுட்டு இருக்கோம். யார் பொறுப்பெடுக்கிறது? எந்த அதிகாரி பொறுப்பெடுக்கிறது? நான் யாரை பொறுப்புன்னு கேட்கறது? நீங்க சட்டமன்ற உறுப்பினர் வரல, திமுக சட்டமன்ற உறுப்பினர் வந்து கேட்கணும். அவர் தான் மக்களுக்காக நின்று பேசியிருக்கணும். அவர் வரல. இந்த பகுதி அமைச்சர்கள் பேசியிருக்கணும், வரல. நாங்க என்ன கேட்கிறோம்? இந்த மக்களுக்கு நீங்க உதவி பண்ணுங்கன்னு கேட்கல. இருக்கிறவங்க வீட்டை இடிச்சு எதுக்கு உபத்திரவம் பண்றீங்கன்னு கேட்கிறோம். எதுக்கு உபத்திரவம் பண்றீங்கன்னு கேட்கிறோம். நாங்க இன்னைக்கு கேட்கிறோம், நீங்க வழக்கு கொண்டு போறோம், சர்வே பண்ணதுக்கு விவரங்களை கொடுங்க கேட்கிறோம். நாங்க வேற எதுவுமே கேட்கல. முறையா சர்வே பண்ணி கொடுங்கன்னு கேட்கிறோம். அதுவும் நடக்கல. இப்ப மக்கள் வீடுகளை காப்பாத்தி தர்றதா அது இடிக்கிறது வேலையா? இதுக்கு தான் நாங்க வர்றோம். இங்க கேட்கறது மக்களுக்காக கூட நிக்கிறோம். இத்த 2 வருஷமா இந்த இடத்துல நிக்கிறோம், போராடுறோம். இப்ப என்னன்னா இந்த 700 வீடு இடிக்கிறீங்க. அந்த குழந்தைங்களை எங்க கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்த்த போறீங்க? கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குது திமுக அரசு வாய்களே பேசுறீங்களே. இந்த மாதிரி வீடுகளை இடிச்சு அப்புறப்படுத்தப்படுற குழந்தைகளுடைய ஸ்கூல் டிராப் அவுட் ரேட் என்ன? ஸ்கூல் டிராப் அவுட் ரேட் என்ன சொல்லுங்க சார். வெளிப்படையா சொல்லுங்க. அதிகாரிகள், கல்வி அதிகாரிகள் சொல்லட்டும். நீங்க சைதாப்பேட்டையில இருந்து, அங்க ஆரியபுரத்துல இருந்து எல்லா இடத்துலையும் இடிச்சு அனுப்பப்பட்ட குழந்தைகளுடைய டிராப் அவுட் ரேட் என்ன? நீங்க கண்ணகி நகர்ல எல்லாத்தையும் கொண்டு குப்பை மாதிரி கொட்டினீங்களே. கண்ணகி நகர்ல எத்தனை பள்ளிக்கூடம் இருக்குது? எத்தனை ஹையர் செகண்டரி இருக்குது? எத்தனை கல்லூரி கட்டி வச்சீங்க? என்ன மருத்துவமனை கட்டி வச்சீங்க? அப்ப இதெல்லாம் வந்து எதுவும் செய்யாம அதிகாரிகள் இஷ்டத்துக்கு வேலை பார்ப்பாங்க. ஆட்சியாளர்கள் எதுவுமே கேள்வி கேட்க மாட்டாங்க. எதிர்கட்சிகளும் கேள்வி கேட்க மாட்டாங்க. எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சி ஆனாலும் கேள்வி கேட்க மாட்டாங்க. நான் மக்களுக்கு யாரு தாங்க பாதுகாப்பு? மக்களுக்கு யாரு தான் பாதுகாப்பு? இத்தனை பேரை இடிக்கிறீங்க. நகையர் அடையாறு ஆத்துங்கள்ல ஆக்கிரமிப்புன்னு சொல்றீங்க. சான்றாயில் ஓட்டம் அங்கதான் இருக்குது. ஆம்பா மால் வந்து ஆத்துக்குள்ள தான் கிடக்குது. இதெல்லாம் யார் கேட்கறது? இப்ப பணக்காரனுக்கு ஒரு நீதி, ஏழைக்கு ஒரு நீதியா?